இந்த ஒரு ரெண்டு லைன் வந்து நம்ம திருக்குறள் மாதிரி எடுத்துக்கோங்க. இஃப் யூ காண்ட் மேனேஜ் மணி, மேக்கிங் மோர் ஓன்ட் ஹெல்ப். இங்க வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறத வச்சு நமக்கு வந்து நம்மளோட வெல்த் டிசைடே ஆகாது. நம்ம சம்பாதிக்கிறதுல எத்தனை பர்சன்டேஜ் சேவ் பண்றோம், அதை எப்படி மேனேஜ் பண்றோங்கிறது தான். அதுக்குன்னு நீங்க ஏர்ன் பண்றது எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணணும்னு சொல்ல வரல. பட் இங்க வந்து நான் வந்து எனக்கு என்னோட இன்கம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்த்து என்னோட இன்கமே வந்து 1 லேக் தான் இருக்கு. சில பேத்துக்கு 50,000 தான் இருக்கும், சில பேத்துக்கு 2 லேக் அண்ட் above இருக்கும். ஸோ இங்க வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றோங்கிறது மேட்டரே கிடையாது. எவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். இன்னொன்று, மீட்டிங் போறதுக்கு முன்னாடி நான் இந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நம்ம ஹியூமன் எல்லாத்துக்குமே நிறைய பயாசஸ் இருக்கும். அதாவது திங்கிங் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணா கரெக்ட் அப்படிங்கிறது ஒரு மெத். எல்லா சிச்சுவேஷன்லயும் இது கரெக்ட் கிடையாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சிட் ஃபண்ட்லயோ இல்ல ஈமுக்கோழி அந்த மாதிரிலாம் போட்டு நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. அது நியூஸ்ல வரும்போது நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா தெரியும். என்னடா இது இவ்வளவு பேர் இதுல போய் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹியூமனோட மென்டாலிட்டி என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் செஞ்சா அது சரி அப்படிங்கிறது இட்ஸ் அ மெத். அதே மாதிரி நம்ம கிட்ட ஏற்கனவே நமக்குன்னு ஒரு சில பிலீஃப்ஸ் இருக்கும். ஓகே, எஃப்டி தான் பெஸ்ட், ரியல் எஸ்டேட்ல தான் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு, கோல்டு எந்த ரிஸ்க்கும் கிடையாது, நமக்கு பெட்டரா இருக்கும், கோல்டு கண்டிப்பா பிரைஸ் கீழே வராது, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பயங்கர ரிஸ்க், ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ என்னோட ரெக்வஸ்ட், இந்த மீட்டிங்ல உங்களோட எக்ஸிஸ்டிங் ஒப்பீனியன்ஸை ஒரு ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸ்க்கு ஒதுக்கி வச்சிருக்கேன். அது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேளுங்க. அது இல்லாம ஃப்ரெஷ் மைண்டா அந்த மீட்டிங்கை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்களை நாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவுபடுத்த ட்ரை பண்றோம். சோ என்னோட ரிக்வெஸ்ட் வந்து, ஏற்கனவே உங்களுக்கு என்னெல்லாம் நம்பிக்கைகள் இருக்கோ அதை இந்த ஒரு ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இதுல நிறைய பேர் எங்களை விட பெட்டரான விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருப்பீங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அட் த சேம் டைம் இந்த மீட்டிங்ல என்னோட ரிக்வெஸ்ட், ஒரு நெக்ஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் நம்பிக்கைகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ் மைண்டா அந்த மீட்டிங்கை அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ மணி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் கொடுப்பாங்க. என்னுடைய குரு ஒருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்த சொல்றேன். வெதர் இட் இஸ் பிசினஸ் இன்கம் ஆர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணி வரக்கூடிய ஏர்னிங்ஸா இருக்கலாம். நம்ம கிடைக்கக்கூடிய சேலரியோ பிசினஸ் இன்கமோ நம்மளுடைய நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய வாடகை மாதிரி. என்னுடைய நேரத்தை காலையில 9ல இருந்து 6 மணி வரைக்கும் நான் என்னுடைய ஆஃபீஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அதுக்கு கிடைக்கிற வாடகை தான் என்னோட சேலரி. அதே மாதிரி நான் ஒரு பிசினஸ் பண்றீங்க 2 பேர் சேர்ந்து அப்படின்னா, நீங்க காலையில 6ல இருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்களோட டைம் அங்க குடுக்குறீங்கன்னா, அதுக்கு கிடைக்கக்கூடிய ரெண்ட் தான் நம்மளுடைய இன்கம். அப்ப நம்ம இந்த ரெண்ட் எப்படி இருக்கணும்? நம்மளோட யங் ஏஜ்ல நிறைய டைம குடுத்து நிறைய வாடகை வாங்கிட்டு, டைம் ஆக ஆக நம்மளோட நேரத்த நமக்குன்னு ஒதுக்கிக்கிட்டு, இதுக்கு மேல நான் வேலை பார்க்க மாட்டேன், என்னால இந்த லொகேஷனுக்கு வர முடியாது, நான் இங்க தான் எனக்கு கம்ஃபர்டபுள், அந்த மாதிரி நம்ம டிக்டேட் பண்ற மாதிரி க்ரோ ஆகணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஏர்ன் பண்ற ஆரம்ப காலத்துல ஏர்ன் பண்றத ப்ராப்பரா மேனேஜ் பண்ணா மட்டும்தான் உங்களால அதை பண்ண முடியும். ஸோ இங்க மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட இப்ப இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் முக்கியமான காரணம் ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். நம்மளோட ஜென்ரேஷனை அதுவும் இப்ப இருக்கிற ஒரு ஏஜ் குரூப், இதுல டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் இருப்பீங்க. நான் ஒரு 3 கேட்டகரியா வைக்கிறேன். சரி, நம்மளோட தாத்தா நம்மளுடைய சார் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கும் சார். யா. சோ நம்மளோட தாத்தா காலத்துல, நம்ம அப்பா காலத்துல, இப்ப இருக்கிற ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு? மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர், இல்லாட்டி அப்படிதான், ப்ரிடாமினன்ட்டா அக்ரிகல்ச்சர் தான். அப்ப உங்களுக்கு எஜுகேஷன்ங்கிறது என்ன? எப்படி விவசாயம் பண்ணணும் கத்துக்கிறது தான் நம்மளோட எஜுகேஷனா இருந்தது. அப்ப அது என்ன பத்தி இப்போ அதிகபட்சம் ஒரு ஒரு 5 வயசு, ஒரு 8 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 15 வயசுக்குள்ளாரயே ஓரளவுக்கு எல்லாமே பேசிக்கா எல்லாம் தெரிஞ்சிடும். 15 வயசுல இருந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரிட்டயர்மெண்ட்ங்கிறது எப்போ? எப்போ உடம்பு முடியாம படுக்கிறாங்களோ அப்ப வரைக்கும் ரிட்டயர்மெண்ட்ங்கிறதே கிடையாது விவசாயம் பண்ணும்போது. ஏன்னா நமக்கு ஃபிட்னஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளால உழைக்க முடியும், நமக்கு ஏர்னிங் இருக்கும். அப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. அப்ப எல்லாருமே ஒரு 60 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் அவங்களால என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதோ, கடினமான வேலைகள் செய்ய முடியலன்னா கூட சப்போர்ட்டிங் ஒர்க் பண்ணி அவங்களால ஏர்ன் பண்ணிட்டு முடிஞ்சது. அப்போ எஜுகேஷன்ங்கிறது ஒரு 15 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு 70 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஃபேமிலி சப்போர்ட்டோட அவங்களோட லைஃப் இருந்திருக்கும். அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் வந்த புதுசுல நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆஹ் அவங்களுக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன்.
பிஎஸ்யூ அந்த மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜ் பண்ணியிருப்பாங்க, அந்த பேசிக் எஜுகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 20 இயர்ஸ் எஜுகேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கம்பெனியில அது கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 35 வருஷம் ஒரே ஒரு சேஃபான சேலரி ஜோன்ல வாழ்ந்திருப்பாங்க. ஈவன் அந்த காலத்துல ஒரு கம்பெனில ஒருத்தவங்க சேர்ந்தாங்கன்னா, அசால்ட்டா 20 வருஷம், 30 வருஷம் ஒரே கம்பெனில இருந்து ரிட்டயர் ஆகலாம். அப்பல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயமா இருந்தது. இன்னைக்கு மாரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஜாப் மாறுறது, அதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள ட்ரெண்ட்ல கிடையாது. ரிட்டயர் ஆகுற மெஜாரிட்டி பீப்பிள் வந்து பென்ஷனோட தான் ரிட்டயர் ஆனாங்க. ஏன்னா, அப்ப எல்லாருமே கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ். சோ, அப்ப 20 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன், ஒரு 35 இயர்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு எந்த ரிஸ்க்கும் இல்லாத ஒரு ஜாப். அதுக்கப்புறம் வித் பென்ஷன் அவங்க ஒரு 70, 80 வயசு வரைக்கும் அவங்களோட லைஃப்ப சர்வே பண்ணியிருப்பாங்க. கரண்ட் ஜெனரேஷனுக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, நம்ம எஜுகேஷன் முடிக்கிறதுக்கே 25, 26 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் ஏன்னா நீங்க யுஜி பண்ணணும், பிஜி பண்ணணும், அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணணும். அப்பதான் இன்னைக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எம்ப்ளாய்மென்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டெர்ம்ல நம்மளால நெறைய ஏர்ன் பண்ண முடியுது. உதாரணமா நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணுவீங்க. 2 இயர்ஸ்ல அடுத்த கம்பெனிக்கு பெட்டர் சேலரியோட போவோம். அந்த மாரி குயிக்கா ஒரு 10 வருஷத்துல ஒரு 5, 6 கம்பெனி மாறியிருப்போம். நம்மளோட இன்கமும் ரொம்ப நெறைய இருக்கும். பட் ஒரே ரிஸ்க் என்னன்னா, ஒரு 45, 50க்கு 45 டூ 50லயே ஜாப் ரிஸ்க் வந்துருது. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு. ஏன்னா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுதா? இல்ல இத விட கம்மி சேலரிக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்திருப்பாங்க. அதுவும் அப்கமிங் ஜெனரேஷன் நம்மளோட ஸ்கில்டா இப்பலாம் டெவலப் ஆகுறாங்க. சோ அப்ப ஜாப் ரிஸ்க் வந்துருது. சோ அப்போ இப்ப எஜுகேஷன்ங்கிறது 20 வருஷத்துல 25 வருஷம் வரைக்கும் படிக்க வேண்டியதா இருக்கு. அதிகபட்சம் 10லேருந்து 15, 20 வருஷம் தான் நம்மளோட எம்ப்ளாய்மென்ட். அதுக்கப்புறம் ரிட்டயர்மென்ட் வித்தவுட் பென்ஷன் நம்ம 90 வயசு வரைக்கும் இருக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுது. இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இன்னும் டஃப். சோ அதனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியல் என்ன அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட்ட நீங்க ஆப்ஷனல் கிடையாது. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிறது இன்னைக்கு ஒரு மேண்டேட்டரி. சோ அந்த விஷயத்துல நீ இப்ப பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எல்லாத்தையும் நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். ஏன்னா அதுல நீங்க அக்கறை இருக்கிறதுனால தான் இந்த சண்டேல நீங்க அத பார்ட்டிசிபேட் பண்றீங்க. அண்ட் நீங்க வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ, ரியல் எஸ்டேட்ல பண்றீங்களோ, இந்த இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம், இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. இது உங்கள்ல நெறைய பேருக்கு நானே விட நீங்க ரெகுலரா படிக்கிறதுனால இந்த இன்ஃப்ளேஷன் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ரொம்ப எளிமையா சொல்றேன். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நம்ம வாங்கக்கூடிய பொருளோ, இல்ல நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சர்வீஸோ, வருஷம் வருஷம் எவ்வளவு விலை ஏறுதுங்கிறது தான் இன்ஃப்ளேஷன். நம்ம கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவோட டார்கெட் 4% பிளஸ் மைனஸ் 2. 2லேருந்து 6%க்குள்ள இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏறினாலோ, இறங்குனாலோ கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் அதுதான் அவங்களோட டார்கெட். ஆனா, இது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு 2 ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணும்னு நெனைப்பாங்க. இன்னொரு ஃபேமிலி ஃபைன் டைன் தான் போணும்னு விரும்புவாங்க. அது அவங்கவங்களோட விருப்பம். அப்ப இவங்க 2 பேரோட இன்ஃப்ளேஷன் ஒண்ணு கிடையாது. நார்மல் ரெஸ்டாரண்ட்ல போறவங்களோட இன்ஃப்ளேஷன் மேபி 7% இருக்கலாம். ஃபைன் டைன் போறவங்களோட இன்ஃப்ளேஷன் 10% இருக்கலாம். அதான் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இதுதான் இன்ஃப்ளேஷன். இன்னைக்கு ஒரு ஃபேமிலிய ரூ. 30,000 ஏர்ன் பண்ணி நம்மளுடைய கிராசரி, பேசிக் ரென்ட் இல்ல ஒரு இஎம்ஐ இதெல்லாம் வச்சு ஒரு ரூ. 30,000ல ஒரு ஃபேமிலிய இன்னைக்கு ரன் பண்றோம் அப்டின்னா, 5% நம்மளுடைய வாங்கக்கூடிய பொருளோட விலை ஏறுனா கூட, ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் காலேஜ் ஃபீஸ், மேரேஜ் எக்ஸ்பென்ஸ், நம்ம வாங்கக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸ், ரென்ட் இன்கிரீஸ், இல்ல நம்மளோட இஎம்ஐ அதிகமாகுறது, இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி 20 வருஷம் கழிச்சு, எதுவுமே நீங்க உங்களோட எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணல. இன்னைக்கு நீங்க செலவு பண்ற அதே விஷயங்களுக்காக 20 வருஷம் கழிச்சு நம்ம ரூ. 80,000 செலவு பண்ற மாரி சிச்சுவேஷன்ல வருவோம். இதுதான் இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். நான் சொல்றது 5%. ஆனா இன்னைக்கு நம்ம பியர் பிரஷர்ல நமக்கு நெறைய விஷயங்கள் இன்னைக்கு பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல வந்திருக்கோம். உதாரணமா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்ல எப்போ ஒரு வீடோ, காரோ வாங்குவாங்க? நெறைய பேர் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ரிட்டயர்மென்ட்க்கு கொஞ்சம் முன்னாடி வீடு கட்டி செட்டில் ஆயிட்டு, கார் வாங்கிட்டு ரிட்டயர் ஆவாங்க மோஸ்ட்லி. ஆனா இன்னைக்கு நீங்க வீடு இருந்தா தான் ஒருத்தவங்களுக்கு அ பொண்ணோ, பையனோ கிடைக்கிறாங்க. அண்ட் இம்மீடியட்டா நம்ம ஜாப் போய் வித்தின் 2 இயர்ஸ் நம்ம எல்லா கமிட்மெண்ட்க்குள்ளயும் போயிடுறோம். அப்போ ஒரு 30 இயர்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு பண்ண வேண்டிய நம்மளுடைய கனவுகள, இன்னைக்கு இம்மீடியட்டா பண்றது ஒரு வகையில நல்ல விஷயமா இருந்தா கூட, அந்த மாரி ஒரு பியர் பிரஷர் இருக்கும்போது, நம்மளுடைய மனி மேனேஜ்மென்ட்க்கும் நீங்க ரொம்ப ரொம்ப சீரியஸான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? எல்லாரும் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? எவ்வளவு வருமானம் வருதோ செலவு பண்ணிட்டு மீதிய சேர்த்து வைன்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்ம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் மீதி இருக்கிறத செலவு பண்றத பழகணும். இது வந்து சிங்கிள் லைன்ல பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்கள்ல நெறைய பேர் நெனைப்பீங்க, சொல்லிருக்கீங்க. அத எப்படி பிராக்டிகலா செய்ய முடியும்ன்ட்டு. இது நான் எதோட கம்பேர் பண்ணுவேன்னா, மார்னிங் ஒரு சன்ரைஸ்க்கு முன்னாடி எந்திரிச்சு, டெய்லி யோகா பண்ணி, சுகர் சாப்பிடாம, சில ஃபிட்னஸ்லாம் பார்த்துட்டு, அ ரெகுலரா நம்ம ஹெல்த்த ப்ராப்பரா மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் பெருசா வராது. ஃபிட்னஸ் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே, எவ்வளோ பேர் அத சின்சியரா பண்றோம்? அப்போ
நம்ம ஹெல்த்துக்கே அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட வெல்த்துக்கு நெறைய பேருக்கு பிரையாரிட்டி கிடையாது. நமக்கு தெரிஞ்சும் செய்ய மாட்டோம். இப்ப நாங்க சொல்லி தர போறதெல்லாம் ஒண்ணும் புது விஷயங்கள் கிடையாது. நம்ம இன்கம்ல சேவ் பண்ணிட்டு மீதி தான் செலவு பண்ணணுங்கிறது யாரும் சொல்லி தரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியிற விஷயம் தான். ஆனா அத பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் சேலஞ்ச். உதாரணத்துக்கு இந்த சில விஷயங்கள் செய்யக்கூடாது, ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும்னு தெரிஞ்சுமே நம்ம எப்படி செய்றோமோ, அதே மாரி வேற வழி இல்லாத சிச்சுவேஷன்ல நம்ம செய்றோம். அப்ப அதுக்கு ஒரு ப்ராசஸ கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இத அட்ரஸ் பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணலாம்? எதுக்கு அந்த ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. இவ்ளோ நாளையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து, ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு இன்கம்ல என்ன மாரி சேலஞ்சஸ் இருக்கு? அது 2 பேர் ஏர்ன் பண்ணாலும், முன்னாடி ஒருத்தர் ஏர்ன் பண்ணா 35 வருஷம் ஏர்ன் பண்ணாங்க. இன்னைக்கு 2 பேர் ஏர்ன் பண்ணி 10 வருஷம் தான் ஏர்ன் பண்ண போறோம். அப்ப 2 பேர் ஏர்ன் பண்றதுனால இன்னைக்கு நெறைய பணம் வருதுன்னு நெனைக்காதீங்க. நம்மளோட ஏர்னிங் டைம் பீரியட் குறையுதுங்கிறத நீங்க கண்டிப்பா ரியலைஸ் பண்ணணும். அடுத்து, இன்வெஸ்ட்மென்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்த பெரிய கொஸ்டின், நான் கோல்ட்ல போடுறதா? ரியல் எஸ்டேட்ல போடுறதா? இல்ல அ டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல போடுறதா? போஸ்ட் ஆஃபிஸ் ஸ்கீம்ஸா? இன்சூரன்ஸா? ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு கிராசரி ஷாப்க்கோ, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ போனா, இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் தான் பிரச்சனையே. நமக்கு ஒரு விஷயம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க கூகுள் பண்ணீங்க அப்படின்னா, 10 வெப்சைட் 10 ஃபண்ட் பெஸ்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாரி நீங்க ஒரு கோல்டு வாங்கணும் அப்டின்னா, சில பேர் டிஜிட்டல் கோல்டு பெஸ்ட்டுங்குவாங்க. சில பேர் சாவரின் கோல்டு வாங்குங்கங்குவாங்க. சில பேர் பிசிக்கல் கோல்டு தான் பெஸ்ட்டுங்குவாங்க. அதே மாரி ரியல் எஸ்டேட். எல்லாத்துக்குமே உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால, இதுல இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிற பிஸியான வொர்க் ஷெட்யூல்ல இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எதுல பண்றதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன் இப்போ. ஒரு இன்வெஸ்டரா நம்ம எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் சேஃப்டி. நான் இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு ரூ. 1 கூட குறையக்கூடாது. இதுதான் நம்ம எல்லாரோட முதல் நோக்கமா இருக்கும். 2வது நான் இன்வெஸ்ட் பண்றது எனக்கு பிரின்சிபல் குறையக்கூடாது. ஆனா, அதுலேருந்து எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரப்போகுதுங்கிறது 2வது பிரையாரிட்டி. 3வது பிரையாரிட்டி எனக்கு ஒரு அவசரம், இல்ல எனக்கு ஒரு தேவை இருக்கு. நான் என்ன பர்ப்பஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணனோ அது வந்துருச்சு. அப்ப நான் அத எடுக்கணும் அப்டின்னா, எனக்கு உடனே கிடைக்கணும். அப்ப போயிட்டு இது லாக் இன். நீங்க இங்கேருந்து 5 வருஷம் கழிச்சு தான் எடுக்கணும். அந்த மாரி எந்த கண்டிஷனும் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம எல்லாரோட விருப்பம். இந்த விருப்பங்கள்லாம் எதுல இருக்கும்? உங்க பேங்க் டெபாசிட்ல கிடைக்கும். நெறைய சில ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல, இன்சூரன்ஸ் பிளான்ஸ்ல கிடைக்கும். பிஎஃப்ல பார்ஷியல் வித்ட்ராவல் லிக்விடிட்டி கொஞ்சம் சேலஞ்ச். பட் பிரின்சிபல் சேஃப்டியும், ரேட் ஆஃப் ரிட்டர்னும் நமக்கு ஓரளவுக்கு பிரெடிக்ட் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ்ல பிரின்சிபல் சேஃப்டி இருக்கு, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு, லிக்விடிட்டி எப்பங்கிறது தெரியும். இங்க எங்கெல்லாம் பிரின்சிபல் சேஃப்டி இருக்கோ, அங்க எல்லாமே உங்களுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களால பிரெடிக்ட் பண்ண முடியும். லிக்விடிட்டி வந்து அந்த எஃப்டியா இருந்தா 1 இயர், சேவிங்ஸ் அக்கவுண்ட்னா எப்ப வேணாலும் எடுத்துக்க முடியும். இதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும் நமக்கு. ஆனா, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், பிஎம்எஸ், ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ், அந்த கிரிப்டோ கரன்சி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது மாரி ஏகப்பட்ட நியூ ஏஜ் இன்வெஸ்ட்மென்ட் அவென்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல யாராவது பிரின்சிபல் சேஃப்டி குடுக்க முடியுமா? யாராலயும் குடுக்க முடியாது. ஈவன் நீங்க வந்து இன்னைக்கு ஆர்பிஐ கவர்னரே ஒரு ஃபண்ட மேனேஜ் பண்ணா கூட, அவரால கூட அடுத்த 3 மந்த்ஸ்ல இன்ட்ரஸ்ட் ரேட் என்ன ஆகப் போகுது? நம்ம ரூபி டாலர் என்ன ஆகுது? யாராலயும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இவ்வளவு தான் கிடைக்கும்னு யாராவது உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? யாராலயும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி சொல்றாங்கன்னா, நீங்க தயவு செய்து அவங்கள நம்பாதீங்க. 3வது லிக்விடிட்டி நம்ம கண்ட்ரோல்லயே கிடையாது. உதாரணமா யாராவது கோவிடுக்கும் 1 வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பொண்ணோட திருமணத்தையோ, இல்ல காலேஜ் ஃபீஸோ அவங்களுக்கு எக்ஸாக்ட்டா மார்ச் 2020ல தேவைப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு மார்க்கெட் 40% டவுன் கோவிட்னால. அப்ப லிக்விடிட்டியும் நம்ம ஆனா வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அத விட 3, 4 மடங்கு பணம் வளர்ந்திருக்கும். அப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் இங்க பிரின்சிபல் சேஃப்டி கிடையாது. நம்ம எதிர்பார்க்கிறது. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு தெரியாது. லிக்விடிட்டி தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நெறைய எரர்ஸ் வரும். எஃப்டில அதிகபட்சம் எந்த தப்பு செய்ய மாட்டோம். எஃப்டில மேக்ஸிமம் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம்? அ 1 வருஷம் எஃப்டிக்கு பதிலா 1 1/2 வருஷம் எஃப்டி போட்டிருந்தா ஒரு 0.1% எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கலாம். இல்ல இந்த பேங்க்குக்கு பதிலா அந்த பேங்க்ல போட்டிருந்தா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் எரர்ஸ். அங்க பிரின்சிபல் ரிஸ்கோ இல்ல இதுவோ கிடையாது. ஆனா இங்க நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா, இதுல நெறைய சேலஞ்சஸ் வரும். அப்போ இந்த இதுல இன்வெஸ்டே பண்ணக்கூடாதா? அப்படின்னா, இந்த 3த்துக்கும் ஆன்ஸர் தெரியாதனால தான் நெறைய பேரு ஈக்விட்டிலலாம் போடாதீங்க. அது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு அவங்க சொல்றாங்க. அப்ப இத எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இந்த ஒரு சிங்கிள் ஸ்லைட நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நமக்கு எப்படி நம்மளோட மணிய நிர்வாகம் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். நான் வந்து நெறைய மீட்டிங்ஸ்ல நெறைய மாரி இத எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் அது கனெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் சில பேருக்கு கனெக்ட் ஆகாது. இந்த ஒரு ஸ்லைட் நான் எங்கெல்லாம் யூஸ் பண்றேனோ, நெறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களால டே டு டே லைஃப்ல அத ஈஸியா அப்ளை பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்க அப்டின்னா, சிட்டி டிராபிக். சிட்டி டிராபிக்ல நம்ம என்ன ஸ்பீட்ல பொதுவா வண்டி ஓட்டுவோம். அதிகபட்சம் ஒரு 20 டூ 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் நம்மளால ஓட்டவே முடியும் இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல. இந்த இடத்துல
அடுத்து ஹைவே. ஹைவே பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன ஸ்பீட்ல போவோம்? டிபெண்ட்ஸ் அப்பான் ரோட் அண்ட் நம்மளோட வெஹிக்கிள், நம்மளோட ஸ்கில் செட்ட பொறுத்து 60 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல டிராவல் பண்ணுவோம். தேர்ட் ரேசிங் ட்ராக். ரேசிங் ட்ராக் பொறுத்த வரைக்கும் 200லேருந்து 350 கிலோமீட்டர் ஸ்பீட்ல எல்லாரும் நார்மலா ஓட்டுவாங்க. இப்ப இந்த 3த்துக்கும் உள்ள ரிஸ்க் ஃபேக்டர் பார்ப்போம். சிட்டி டிராஃபிக்ல ஓட்டுனீங்க அப்படின்னா, ஆக்சிடென்ட்க்கான ரிஸ்க் நெறையா. பட் அதனால ஒரு பெரிய டேமேஜ் வெஹிக்கிளுக்கு வரலாமே தவிர, உள்ள இருக்கிற டிரைவருக்கோ, இதுக்கோ வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி ரிலேட்டிவா. ஏன்னா ஸ்பீட் கம்மி. எய்த்தாப்ல நம்ம மேல வந்து மோதப் போற வண்டியோ, இல்ல நம்ம யார் மேலயாவது மோதுனாலுமே ஒரு 20 டூ 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போய் ஹிட் ஆகப் போறோம். ஸோ வண்டிக்கு டேமேஜ் ஆகுமே தவிர, நமக்கு லைஃப் ரிஸ்க்குக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஸோ அந்த இடத்துல நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? நான் வேகமா போகணுங்கிறது என்னோட அப்ஜெக்டிவ் கிடையாது. எந்த எங்கேயும் உரசிடாம, யாரையும் மோதிராம, சேஃபா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மேபி முன்ன பின்ன 10 நிமிஷம் ஆனாலும் பரவால்ல. நான் போய் ரீச் ஆகணுங்கிறது தான் இங்க அப்ஜெக்டிவா இருக்கும். அதனால தான் நீங்க ஆஃபீஸ் போம்போதோ, இல்ல லோக்கல்ல நம்ம டிராவல் பண்ணும்போதோ, நம்மளால எக்ஸாக்ட் டைம் சொல்ல முடியாது. மேபி 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். பட் சேஃபா போணும்னு நெனைப்போம். அடுத்த கேட்டகரி ஹைவேல போறதுங்கிறதோட அப்ஜெக்டிவ் என்ன? எங்கெல்லாம் ரோடு கிளியரா இருக்கோ, நடுப்புற ஒரு சின்ன சிட்டி இல்லாத எல்லா ஹைவேலயும், டோல் ரோட்லயும் நம்மளால கம்ஃபர்டபுளா ஒரு 80ல போ முடியும். ஏன்னா, 2 பக்கமும் வேற எதுவும் வெஹிக்கிள் வரதுக்கான வாய்ப்பு கம்மி. அண்ட் டிவைடர் இருக்கும். பிளஸ் யாரும் கிராஸ் பண்ண மாட்டாங்க. அவ்ளோ டிராபிக்கா இருக்காது சர்டைன் டைமிங்ல. ஸோ, அதனால அங்க நம்மளால கொஞ்சம் ஸ்பீட இன்கிரீஸ் பண்ண முடியும். அப்ப ஹைவேல போம்போது நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கும்? சிட்டில போற மாரி ஸ்லோவா போணுங்கிறது நோக்கம் கிடையாது. எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணோம் அப்டின்னா, நம்ம போ வேண்டிய டிஸ்டன்ஸ ரிஸ்கையும் கம்மி பண்ணி, அட் த சேம் டைம் கொஞ்சம் குயிக்கா போறதுக்கான முயற்சிய எடுப்போம். 3 ரேஸ் ட்ராக்ல ஓட்டுறவங்களோட நோக்கம் என்ன? இங்க சேஃப்டிய பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டைமிங் தான் இங்க முக்கியம். அப்ப எவ்ளோ தூரம் அவங்க ஸ்கில்டா வேகமா ஓட்டுறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்களால அவங்களோட சக்சஸ் ரேஷியோ இருக்கும். இப்ப இந்த 3 விஷயத்த நம்ம இன்வெஸ்ட்மென்ட்டோட கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி. நீங்க சொல்ற அந்த சிட்டி டிராஃபிக்ங்கிறது தான் நம்மளோட பேங்க் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், போஸ்ட் ஆஃபிஸ் ஸ்கீம்ஸ். எங்கெல்லாம் பிரின்சிபல் சேஃப்டி இருக்கோ, அதெல்லாம் சிட்டி டிராஃபிக்கா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் இங்க உங்களுக்கு பிரின்சிபல் சேஃப்டி இருக்கும். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கம்மியா இருக்கும். ஸ்பீட் கம்மிங்கிறது தான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க. இங்க ஸ்பீடுங்கிறது நம்ம ரிட்டர்ன்ஸ். பிரின்சிபல் சேஃப்டிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க்ங்கிறது பிரின்சிபல் சேஃப்டின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ த ஃபர்ஸ்ட் கேட்டகரி சிட்டி டிராஃபிக். அப்போ இந்த சிட்டி டிராஃபிக் மாரி இன்வெஸ்ட்மென்ட் பிளானோட அப்ஜெக்டிவ் வந்து வெல்த் கிரியேட் பண்றது கிடையாது. பேங்க் டெபாசிட்டோட நோக்கம் வந்து நம்மளுடைய பணத்த பெருக்கிறதுக்காக கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற பணத்த இந்த இன்ஃப்ளேஷன ஒட்டி வளரணும் அவ்வளவுதான். உதாரணமா, இன்னைக்கு என்கிட்ட ரூ. 1,00,000 இருக்கு. நான் ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நெனைக்கிறேன். அதோட விலை வந்து ரூ. 1,00,000ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் அந்த லேப்டாப்போட காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கும்? ரூ. 1,06,000 இருக்கும். அப்ப நான் ஒரு எஃப்டி போட்டா மட்டும் தான் எனக்கு ஒரு 7% கிடைக்கும். நான் அந்த லேப்டாப் வாங்க முடியும். அப்ப நம்ம லைஃப் ஸ்டைல மெயின்டெயின் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் அவென்யூஸ் தான் இந்த பிரின்சிபல் சேஃப்டியோட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். 2வது கேட்டகரி ஹைவே. உதாரணமா பேலன்ஸ் ஃபண்ட், ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட். அந்த ஃபண்ட் பத்தி டீடைல்ஸ்லாம் நீங்க அதுக்கப்புறம் டைரக்ட்டா கனெக்ட் பண்ணீங்கன்னா சொல்லுவோம். இப்போதைக்கு ஓவராலா தெரிஞ்சுக்கோங்க. லாங் டெர்ம் கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா பாண்ட், கோல்ட் ஃபண்ட்ஸ், ந அ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதோட நோக்கம் வந்து பிரின்சிபல் சேஃப்டி கிடையாது. அட் த சேம் டைம் ரொம்பவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு மாடரேட்டா நான் போணும்னு நினைக்கிறவங்க இந்த மாரி கேட்டகரிய கன்சிடர் பண்ணலாம். 3 கேட்டகரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ். இது வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து பிரின்சிபல் சேஃப்டி கிடையாது. நம்மளோட நோக்கம் லிக்விடிட்டி கிடையாது. நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து வெல்த் கிரியேஷன். அதாவது ஸ்பீட். எப்படி ரேசிங் ட்ராக்ல ஸ்பீடு தான் இம்பார்ட்டன்ட்டோ, இங்க நமக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமா கிடைச்சது அப்படின்னு சொன்னா, லாங் டெர்ம்ல நம்மளுடைய தேவைகள கொஞ்சம் ஈஸியா பூர்த்தி செஞ்சுக்க முடியுங்கிறது தான் நோக்கம். அப்ப என்னோட எல்லா பணத்தையும் நான் வந்து ரேசிங் ட்ராக் மாரி அக்ரெசிவா போடலான்னா, டெஃபினட்டா பண்ணக்கூடாது. இப்ப ரேசிங் ட்ராக்ல ஓட்டுறவங்க என்னெல்லாம் பிரிகாஷனரி மெஷர்ஸ் எடுப்பாங்க? நம்பர் 1 அந்த காரே ஃபர்ஸ்ட்டு ரேசிங் ட்ராக்குக்குன்னு ஓடுறதுக்காக டிசைன் பண்ண கார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அவங்க யூஸ் பண்ற ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 5,00,000லேருந்து ரூ. 8,00,000 இருக்கும் அந்த ஹெல்மெட். அன்னொன்னு அந்த வெஹிக்கிள் ஒரு பெருசா போய் மோதி ஒரு 10 தடவ உருண்டா கூட, உள்ள இருக்கிற டிரைவரோட லைஃப்ப புரொடெக்ட் பண்ணி டேமேஜ் கம்மியா இருக்கிற மாரி தான் அத டிசைனே பண்ணியிருப்பாங்க. பிளஸ் ஒரு பெரிய டீம் சைட்ல வெயிட் பண்ணுவாங்க. மெடிக்கல் டீம் இருக்கும், டெக்னிக்கல் டீம் இருக்கும், ஃபயர் ஆனா அத அட்ரஸ் பண்றதுக்கான டீம் இருக்கும். அண்ட் அந்த ரேசிங் ட்ராக்க அவ்ளோ ஸ்மூத்தா வச்சிருப்பாங்க. வேற எந்த வண்டி எதுவுமே உள்ள வர முடியாத மாரி ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும் தான் ரேசிங் ட்ராக் போவாங்க. அதே மாரி தான் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க ரிட்டர்ன்ஸ் அதிகமா எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, இங்க நம்ம அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம். 5 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படுற பணத்த மட்டும் நீங்க ஈக்விட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும். நம்பர் 1. 2வது எமர்ஜென்சிக்கு செப்பரேட்டா நம்ம சிட்டில இருக்கிற மாரி நீங்க ஒரு எஃப்டிலயோ, இல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ வச்சிருக்கணும். அடுத்து ஒரு ஷார்ட் டெர்ம் கமிட்மெண்ட் எதுவா இருந்தாலும் சரி, எமர்ஜென்சி ஃபண்ட் இதெல்லாம் நீங்க அந்த மாரி 3 கேட்டகரியும் எப்படி நம்ம டே டு டே லைஃப்ல இந்த 3 ரோட்லயும் எப்படி டிரைவ் பண்றோமோ, அதே ஸ்டைல்ல உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பிலாசபிக்கு கொண்டு வந்து போங்க. 2வது இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இது வந்து அ
இது வரைக்கும் 20 இயர்ஸா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அவென்யூஸ்ல என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குங்கிறது. இந்தியன் ஈக்விட்டி நான் சொல்றது வேற எதுவுமே எடுத்துக்கல ஃபண்ட் எல்லாம். வெறும் நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 20 இயர்ஸ்ல 15% நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இயர் ஆன் இயர். அதே யூஎஸ் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 14% கிடைச்சிருக்கும். கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 14.4% இந்தியன் ருபி டேர்ம்ல கிடைச்சிருக்கும். ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 8.7. இதே இந்த கோல்டு ரிட்டர்ன் 1 இயருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருந்திருக்கும். இந்த 1 இயர் ரிட்டர்ன் பாருங்க 45%. அதனால நமக்கு அதிகமா இப்ப காட்டுது. ஏன்னா அந்த நிறைய வார் டென்ஷன் அதனால கோல்டு வந்து கொஞ்சம் அப்நார்மலா குரோ ஆயிருக்கு யூஎஸ் இஷ்யூனால. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் டிபேட்டபிள்ங்க. இந்த நம்பர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சில டேட்டாஸ் வச்சு டிக்ளேர் பண்ணது. அதாவது என்ஹெச்பி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வச்சு அவங்க கிரியேட் பண்ணது. இது ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்கலாம். அடுத்து எஃப்டிங்கிறது நம்ம டெட் ஃபண்டுங்கிறது எஃப்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7.6%. அப்ப இந்த ஸ்லைட்ல என்ன தெரியுது? டெஃபினட்டா ஈக்விட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கோல்டும் பெட்டரா கொடுத்துருக்கு. குளோபல் மார்க்கெட்டும் கொடுத்துருக்கு வென் கம்பேர் டு ரியல் எஸ்டேட் அண்ட் டெட். அப்போ இந்த 20% ஆர் 15% ஆர் 12% ரிட்டர்ன்ஸ்ங்கிறது நம்ம எல்லாரும் என்ன அசியூம் பண்ணிருப்போம் அப்படின்னா இயர் ஆன் இயர் 12 12 12 12 கிடைக்காது. எப்படி ரேசிங் ட்ராக்ல உங்களால சம்டைம்ஸ் 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும், சம்டைம்ஸ் ஏதோ ஒரு வண்டி சின்னதா ஒரு கிராஷ் ஆனிச்சு அப்படின்னா ஸ்பீடை குறைக்கிறோமோ அதே மாதிரி இயர் ஆன் இயர் சம்டைம்ஸ் ஹெட்லைன்ஸ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா -5% இருக்கலாம். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா இப்ப எப்படி வார் சொன்ன உடனே மார்க்கெட் அன்னைக்கு விழுந்தது. வார் சீஸ் ஃபயர் ஆன உடனே மார்க்கெட் மேல போனுச்சு. அது மாதிரி இயர் ஆன் இயர் நம்மளோட ஜேர்னி கொஞ்சம் ரஃபா இருக்கும். பட் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து நம்மளால ஒரு 12% ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறது தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைட். அடுத்து ஈக்விட்டி ப்ராடக்ட்டை நான் ஏன் லாங் டேர்ம்க்கு மட்டும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, யாராவது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இல்ல எனி ஈக்விட்டி ப்ராடக்ட்ல நீங்க ஷார்ட் டேர்ம் வியூல வரீங்க அப்படின்னா 1 இயர் வியூல வரீங்க அப்படின்னா எய்தர் நம்ம 16% ரிட்டர்ன்ஸ்ல இருக்கலாம் ஆவரேஜா, இல்ல மேக்ஸிமம் 108 கிடைச்சிருக்கலாம், இல்ல -55 கிடைச்சிருக்கலாம். நீங்க இந்த டென்யூர் ஜாஸ்தி பண்ணிட்டே போனீங்கன்னா 7 இயர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் இந்த டேட்டா வந்து ஜனவரி 1999ல இருந்து எடுத்திருக்காங்க. 7 இயர்ஸ்ல வந்து வியூல நீங்க ஈக்விட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ல வந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரிட்டர்னுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுவரைக்கும் கொடுத்தது கிடையாது. அப்போ நமக்கு ஆவரேஜா ஒரு 15% கிடைக்குங்கிறதா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. அப்போ இதுல இருந்து நம்மளோட டேக் அவே இந்த நம்பர்ஸை விட்டுருங்க. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு வந்தாலே நீங்க லாங் டேர்முக்கு தான் வரணுங்கிறது தான் நம்மளோட லேர்னிங். 2வது இந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் வருஷம் வருஷம் வந்துட்டே இருக்கும். இது 1990ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து நெகட்டிவ் நியூஸ். இப்ப கடைசியா இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட் வரைக்கும் இதுல கவர் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்போ ஒவ்வொரு சமயத்திலயும் ஏதோ ஒரு ஹெட்லைன் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இப்ப பண்ணலாமா? இல்ல இந்த ஈவென்ட் முடிஞ்சு பண்ணலாமா? இல்ல இந்த ட்ரம்ப் பத்தி ஒரு கிளாரிட்டி வந்தோனே பண்ணலாமா? அப்படின்னு நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கும். சோ இந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் முடிவு பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி டஃப். சோ நார்மலா நம்ம பண்ணக்கூடிய ஒரு 10 மிஸ்டேக்ஸ். இத வந்து நீங்க கிளியரா இந்த தவறுகள் நீங்க செய்றீங்களாங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ட இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணணும். மார்க்கெட் நாளைக்கு என்ன பண்ண போகுது? நாளன்னைக்கு என்ன பண்ண போகுது? செகண்டரி. சோ ஏர்லியா ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ஃபர்ஸ்ட். பண்ணாம இருக்கிறது முதல் மிஸ்டேக். 2வது இன்ஃப்ளேஷன்ங்கிறத நெறைய பேர் இக்னோர் பண்றோம். ஏன்னா இன்னைக்கு மெடிக்கல் காஸ்ட், எஜுகேஷன் காஸ்ட் இதெல்லாம் நான் நினைக்கிறத விட அதிகமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு முன்னாடி ஒரு குழந்தைய நீங்க ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். இன்னைக்கு நீங்க ஸ்கூல் கூடவே ஏதாவது ஒரு கோச்சிங் போட வேண்டியதா இருக்கு. நீட்டுக்கோ, ஜேஇஇக்கோ இல்ல ஏதோ ஒரு கோச்சிங் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபீஸ் வந்து இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கே ஆகுது. ஸோ இன்ஃப்ளேஷன் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். அத தயவு செய்து இக்னோர் பண்ணாதீங்க. 3வது நெறைய பேர் இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில குடுக்குறாங்க. நான் மினிமமா வச்சிருக்கேன். அத பண்ணவே பண்ணாதீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது நம்ம வெஹிக்கிள்ல போம்போது, பைக் ஓட்டும்போது போடக்கூடிய ஹெல்மெட் மாரி. குவாலிட்டியா போட்டா மட்டும் தான் நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது நம்மள காப்பாத்த முடியும். அதனால நல்ல பிளான ரிசர்ச் பண்ணி நல்ல கவரேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ளோட் எடுக்குறீங்க அப்படின்னா, பெர் ஹெட்டுக்கு ஒரு 5 லேக் இருக்கிற மாரியாவது எடுத்துக்கணும் நீங்க. அடுத்து தேவையில்லாத லோன்கள அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து ஈக்விட்டி மார்க்கெட்ட வெறும் ஹெட்லைன்ஸ பார்த்து தயவு செய்து டிசைடே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஹெட்லைன்ஸ்ங்கிறது ஷார்ட் டெர்ம்ல தான் மார்க்கெட்ட மேல கீழ கொண்டு போகுமே தவிர, லாங் ரன்ல இது உங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அடுத்து எல்லாத்தையும் நான் ஒரே அசெட் கிளாஸ்ல தான் பண்ணுவேன். எங்க ரிலேட்டிவ்ஸ் அங்க பண்ணி தான் வெல்த் கிரியேட் பண்ணாங்க. ரியல் எஸ்டேட் தான் பெஸ்ட், கோல்டு தான் பெஸ்ட், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட் நீங்க ஒரு ஒப்பீனியன் வச்சுக்காதீங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம சிட்டி, ஹைவே அண்ட் ரேசிங் ட்ராக்கோ அதே மாரி நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ல ரியல் எஸ்டேட்டும் இருக்கணும், கோல்டும் இருக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கணும். அதே மாரி பொதுவா அந்த இன்சூரன்ஸ் இதையும் ரொம்ப காம்ப்ளிகேட்டான ப்ராடக்ட்ல போகாதீங்க. சிம்பிளா பண்ணாலே நம்ம வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் டாக்ஸ் ரொம்ப எனக்கு டாக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்ன்ட்டு அதுல ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. டாக்ஸ்ங்கிறது இட்ஸ் அன் பைனரி ப்ராடக்ட். அண்ட் உங்களுடைய எவ்ரி இயர்
உங்களோட ஃபினான்ஷியல் பிளான பீரியாடிக்கா ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருங்க. அத பண்ணாதது ஒரு பெரிய மிஸ்டேக்கா உங்களுக்கு பின்னாடி அமையலாம். ஓகே. இப்போ நம்மளோட கன்டென்ட்க்கு வரலாம். இன்னைக்கு நெறைய பேர் வந்து டபுள் இன்கம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் வொர்க் பண்றாங்க. 2 பேரும் ஏர்ன் பண்றாங்க. இப்ப 2 பேரும் ஏர்ன் பண்ணும்போது என்னெல்லாம் சேலஞ்சஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து இன்னைக்கு நான் எங்களோட கிளையன்ட்ஸ் கிட்ட பேசுறத வச்சு சொல்றேன். இதுல ஒப்பீனியன்ஸ் மாறலாம். இன்னைக்கு நெறைய பேர் இப்ப இன்னைக்குள்ள ஜெனரேஷன் எப்படி ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்றாருன்னு ஒய்ஃப்க்கு தெரியாது. ஒய்ஃப் ஏர்ன் பண்றது இவருக்கு தெரியாது. அவங்க தனித்தனியா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேர் இப்போ அது ஒரு புது ட்ரெண்ட் மாரி வந்துட்டு இருக்கு. நீ உன் லிமிட்ல இருந்துக்கோ, என் லிமிட்ல இருந்துக்கோ. காமன் ஹவுசிங் லோனோ இல்ல கார் லோனோ இருந்தா மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். மத்ததெல்லாம் நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அங்க இன்வெஸ்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் பண்றாங்க. அத தயவு செய்து பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் சேரும்போது 2 பவரும் சேர்ந்தா மட்டும் தான் நம்ம வெல்த் கிரியேஷன்ல பெட்டரா இருக்க முடியும். ஸோ 2த்தையும் ப்ராப்பரா கம்பைன் பண்ணி இன்கம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. அதே மாரி நமக்கு கிளியரா எதெல்லாம் ஃபிக்ஸ்டு, எதெல்லாம் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும். பட்ஜெட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியல். இன்னைக்கு எல்லா கார்ப்பரேட்டும் இவ்ளோ சின்சியரா பட்ஜெட்டிங் போடுறதுக்கு, குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் பணம் இருக்கிறவங்களே பட்ஜெட் போடும்போது, நம்மள மாரி மந்த்லி சேலரி இருக்கிறவங்க கண்டிப்பா பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். அதே மாரி நம்ம எல்லாத்துக்கும் நெட்வொர்க் தெரியணும். நான் பார்க்குற நெறைய கிளையண்ட்ஸ் கிட்ட போயிட்டு உங்க நெட்வொர்த் கேட்டேன்னா, "சார் நெட்வொர்க்லாம் ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு என்னன்னா குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸா வச்சிருக்கேங்குவாங்க." குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸா வச்சிருக்கிறவங்களே நெட்வொர்க் பத்தி பார்க்கும்போது, டைம் போறீங்களா? நம்மள மாதிரி மீட்டிங் பீப்பிளும் ஸ்டார்ட் கண்டிப்பா ஆயிடுச்சு. நம்மளோட நெட்வொர்க் தெரியணும். நெட்வொர்க் ரொம்ப சிம்பிள். எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். உங்கள்ட்ட எவ்வளோ ஜுவல் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ரேட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா கோல்டோட அமௌண்ட் தெரிஞ்சிரும். ரியல் எஸ்டேட் ஓன் ஹவுஸோ இல்ல நீங்க எங்கேயாவது ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா இன்னைக்கு வேல்யூ போட்டுக்கோங்க. உங்களோட பிஎஃப், இன்சூரன்ஸ், எஃப்டிஸ் இது எல்லாத்தையும் சம்மப் பண்ணி எங்கெல்லாம் பிரின்சிபல் சேஃப்டியோட இருக்கோ அதோட டோட்டல் போட்டுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடா ஒரு ஸ்டாக்ஸோ வச்சிருந்தீங்கன்னா அத போட்டுக்கோங்க. இது மைனஸ் உங்களோட கடன்கள். இத போட்டீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் நெட்வொர்த் வரும். நெட்வொர்த் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அது மேட்டர் கிடையாது. பட் நம்மளோட நெட்வொர்த் நமக்கு கண்டிப்பா தெரியணும். அடுத்து பினான்சியல் கோல்ஸ கிளியரா டிஃபைன் பண்ணுங்க. இன்னைக்கு நெறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபண்ட் பெஸ்ட்டு? லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்ல இந்த ஃபண்ட் ஹவுஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இத பத்தி தான் பேசுறோமே தவிர, எதுக்கு இன்வெஸ்ட் பண்றோங்கிறது தான் முக்கியம். அப்புறம் தான் ப்ராடக்ட். உதாரணமா, நீங்க இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க அப்டின்னா, அங்க போறதோட பர்ப்பஸ் வந்து, நீங்க வந்து ஒரு ஒரு த்ரில்லுக்கு போறீங்க. ஒரு ஒரு புதுசா ட்ரை பண்றீங்க. ஒரு அப்ராட் போறீங்க. அந்த ஊர் ஃபுட்ட ட்ரை பண்றதுங்கிறது அது வேற. பட் டே டு டே லைஃப்ல நம்மளோட ஃபுட்டோட நோக்கம் என்னவா இருக்கணும்? ஹெல்த் இருக்கணும். நம்மளோட பசிய போக்கணும். அதே மாரி உங்களோட கோல கிளியரா டிஃபைன் பண்ணிக்கோங்க. பொதுவா இன்வெஸ்ட்மென்ட்ல சக்சஸ்ஃபுல்லா யாரால இருக்க முடியும்னா, நம்ம கோல வந்து 3 பேஸ்கெட்டா பிரிச்சுக்கோங்க. ஷார்ட் டெர்ம், மீடியம் டெர்ம், லாங் டெர்ம். ஷார்ட் டெர்ம்ங்கிறது இங்கேருந்து 1 டூ 3 இயர்ஸ்ல என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் வரலாங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. உதாரணமா, யாராவது ஒரு உங்க அ பையனோ, இல்ல பெண் குழந்தையோ 10த் படிக்கலாம். 11த், 12த் அதுக்கப்புறம் காலேஜ். ஸோ 3 நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் ஃபீஸ் பே பண்ற மாரி இருக்கலாம். இல்ல ஒரு கார் வாங்கலாங்கிற ஐடியால இருக்கலாம் உங்களுக்கு. இந்த மாரி நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இல்ல ஒரு ஃபாரின் ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணியிருக்கலாம். இது எதெல்லாம் 1 டூ 3 இயர்ஸ்ல வரக்கூடிய எக்ஸ்பென்ஸோ, இதெல்லாம் ஷார்ட் டெர்மா கேட்டகரி பண்ணிக்கோங்க. மீடியம் டெர்ம்ங்கிறது 3 டூ 7 இயர்ஸ். அப்போ ஒரு ஹவுசிங் லோன் வாங்கலாம்னு இருக்கீங்க. டவுன் பேமெண்ட்க்கான பணம் தேவைப்படுது. குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன் வாட்டெவர் ஒவ்வொருவரோட இண்டிவிஜுவல்ஸ்க்கு சேஞ்ச் ஆகும். லாங் டெர்ம்ங்கிறது 7 பிளஸ் இயர்ஸ். நம்ம ரிட்டயர்மென்ட், சில்ட்ரனோட ஃபியூச்சர், வெல்த் கிரியேஷன் இது எல்லாமே லாங் டெர்ம். இந்த 3 பேஸ்கெட்ட வச்சுக்கிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிங்கிறது சிட்டில டிரைவ் பண்ற மாரி. பிரின்சிபல் சேஃப்டியோட இருக்க ப்ராடக்ட்ல போய்க்கோங்க. எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. ஸோ நாளைக்கே மார்க்கெட் டபுள் ஆகும். இங்கேருந்து 20, 30% டர்ன்ஸ் வந்தாலும் அத பத்தி நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. மார்க்கெட்ங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. உங்களுடைய பணம் நீங்க 3 வருஷம் வியூல வரீங்க அப்டின்னா, அத எப்போதுமே சேஃபான ப்ராடக்ட்ல வைக்கிறது தான் கரெக்ட்டான அப்ரோச். 2வது மீடியம் டெர்ம் இருக்கிறத சிட்டில ஓட்டுற மாரி ஹைவேல ஓட்டக்கூடாது. அதே மாரி மீடியம் டெர்ம் 3 டூ 7 இயர்ஸ் டைம் இருக்கும்போது, நீங்க ஏன் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போணும்? நம்மளால ஒரு 80, 90ல போலாம் இல்லையா? அப்போ இந்த ஹைபிரிட் ஃபண்ட், கோல்டு, ஈக்விட்டி, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் இதெல்லாம் கலந்த மாரி நெறைய பேலன்ஸ் ஃபண்ட் இது மாரி இருக்கும். அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் 7 பிளஸ் இயர்ஸோ அது வந்து ரேசிங் ட்ராக்ல ஓட்டுற மாரி. ரேசிங் ட்ராக்ல போயிட்டு நீங்க 80ல போனீங்க அப்டின்னா, எல்லாரும் சிரிப்பாங்க. அதே மாரி 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு கமிட்மென்ட், உங்க ரிட்டயர்மென்ட், குழந்தைங்களோட படிப்பு, அ வாட்டெவர் கமிட்மென்ட். நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா, எத்தன வருஷம் கழிச்சு நமக்கு தேவைப்படும் தெரியும். அத தயவு செய்து எஃப்டி மாரி ரொம்ப சேஃபா வைக்காம, ஒரு வெல் டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க அதுக்கப்புறம் என்ன ஃபண்டுங்கிறத டிஸ்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான், நம்மளுடைய இன்ஃப்ளேஷன ஒட்டி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரில உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து சம்வேர் அரவுண்ட் 6.5லேருந்து 7.5% அதிகபட்சம் 8% கிடைக்கலாம் அவ்வளவுதான். செகண்ட் கேட்டகரில சம்வேர் அரவுண்ட் 8 டூ 10% கிடைக்கலாம்.
தேர்ட் கேட்டகரியில மட்டும்தான் 10% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் வெல்த் கிரியேட் ஆகும். மத்ததெல்லாம் இருக்கிற வெல்த்த மேனேஜ் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ். ஸோ கிளியரா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ டிஃபைன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் உங்க பட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணும். இதுக்கு நிறைய நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா 50 30 20, அதாவது 50% உங்களோட பேசிக் நீட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது வாண்ட்ஸ்க்கு 30% நீட்ஸ்க்கு 20% சேவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இல்லாட்டி நீங்க உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்டா பட்ஜெட் வச்சுக்கோங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு ஏர்ன் பண்றோம். நம்ம கிராசரி அண்ட் அதர் கமிட்மெண்ட்ஸ் இஎம்ஐ இவ்வளவு போகுது, பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு. இதுல நம்ம லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு போர்ஷன், அப்போ இவ்வளவு போர்ஷன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டியோட இருந்துக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸை வந்து எதெல்லாம் ஷேர்ட் எக்ஸ்பென்ஸ், எதெல்லாம் இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்ஸ்ங்கிறத டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒருத்தவங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் டிஃபைன் பண்ணிக்கோங்க. இது வந்து இண்டிவிஜுவல், இதுக்கு வந்து ஒரு பேசிக் தம் ரூல் மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு கேஸ் டு கேஸ் நீங்க டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களோட எல்லா அக்கௌண்ட்ஸ்லயும் ஜாயிண்ட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்துலயும் நாமினி இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதே மாதிரி ஸ்பெண்டிங் டெசிஷன்ஸ்ல தயவு செய்து டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வந்துக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படின்னா வெல்த் கிரியேஷன்ல நிறைய சேலஞ்சஸ் வரும். ஏன்னா நமக்குள்ள பேசினா மட்டும்தான் நம்மளோட ப்ரியாரிட்டி தெரியும். அதே மாதிரி ரேஷியோஸை யார் எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், எந்த இன்கம்ல இருந்து யார் கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்கிறத கிளியரா பேசிக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட் இன்னைக்கு தேதியில மஸ்ட். உங்ககிட்ட எப்போதுமே ஒரு 6 to 12 மந்த்ஸ் நமக்கு மந்த் ஆன் மந்த் என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கோ, நம்மளோட இஎம்ஐஸ், கிராசரிஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ், இது இன்டூ 6 or 12 மந்த்ஸ் எக்ஸ்பென்ஸ் எப்போதுமே உங்கள்கிட்ட ஒரு சேஃப்டியா எடுத்துட்டே இருக்கணும். அது வந்து எந்த ரிஸ்க்கும் இல்லாம எப்ப வேணாலும் எடுக்க மாதிரி ஒரு ஃபண்டா இருக்கணும். பொதுவா அதை வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட் ஃபண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இல்ல அல்ட்ரா ஷார்ட் டர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு கேட்டகரி இருக்கும். அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரின்சிபல் சேஃப்டி இருக்கும். பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடைக்கிறத விட அதிகமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பில்டிங் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். அடுத்த முக்கியமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏர்ன் பண்ற 2 பேரும் ஏர்ன் பண்ற இடத்துல சேலஞ்ச் எங்க வரும்னா டெட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒருத்தர் ஏர்ன் பண்றாருன்னா எல்லா ஹெட்டேக் அவங்களுக்கு தான். அது விமனோ மென்னோ யார் ஏர்ன் பண்றாங்களோ. வேற 2 பேர் பண்ணும்போது இது நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின லோனு, இது நீ அப்ப வாங்கின லோனு, இது உன்னோட ப்ரியாரிட்டிக்காக வாங்கின, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். பட் உட்கார்ந்து பேசி கரெக்டா எல்லா லோன்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுல எதெல்லாம் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதை ஃபர்ஸ்ட் ரீபே பண்ணி க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரீபேமெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கிளியரா வச்சுக்கோங்க. டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த இதுக்குள்ள இந்த லோனை முடிப்போம். அந்த மாதிரி டெட் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட ஃபர்ஸ்ட் ரூலே என்னன்னா, எப்ப நம்ம டெட் ஃப்ரீ ஆகுறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு. அடுத்து இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப குரூஷியல் அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். நிறைய பேர் அன்பார்ச்சுனேட்டா இக்னோர் பண்றாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் 2 பேர் வச்சுக்கோங்க. நம்மளோட லைபிலிட்டி இல்லாட்டி நம்மளோட பேர்டன் வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்துரும். உதாரணமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கீங்க. மோஸ்ட்லி 2 பேரும் ஒண்ணா டிராவல் பண்ணுவோம். அன்பார்ச்சுனேட்டா ஏதோ ரிஸ்க் ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஹவுசிங் லோன், கார் லோன் எல்லாம் நம்ம யாரோ ஒருத்தங்க பே பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ ஹேவ் எனஃப் டேர்ம் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலி ஃப்ளோட்டரா ப்ராப்பரா வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் கவர், இதெல்லாம் என்ன மாதிரி பர்பஸ்னா, எப்படி ரேசிங் ட்ராக்ல கார் ஓட்டும் போது நமக்கு பேக்கப் டீம் இருக்காங்க இல்லையா? ஃபயர் டீம், ஹெல்த், மெடிக்கல் டீம், அதே மாதிரி நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவை டேமேஜ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கை 3ஆ பிரிச்சுட்டு ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிரின்சிபல் சேஃப்டியோட பண்ணிக்கோங்க. 2வது கொஞ்சம் பிரின்சிபல் ரிஸ்க் எடுங்க. அட் த சேம் டைம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமா ஜென்ரேட் பண்ணுங்க. தேர்ட் கேட்டகரி எதெல்லாம் 7+ இயர்ஸ் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டோ எதையுமே யோசிக்காதீங்க. நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும், பாகிஸ்தான் இந்தியா என்ன ஆகும், ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு, இதெல்லாம் செகண்டரிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க எல்லாரும் என்ன கேட்பாங்க, சார் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல சென்செக்ஸ் எங்க இருக்கும், நிஃப்டி எங்க இருக்கும், சார் எந்த ஃபண்டு பெஸ்ட் ஃபண்டு, இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க. நான் ஹானஸ்டா ஒன்று சொல்றேன். ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷனல் லெவல்ல, அதாவது யூஎஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரிசர்ச் கம்பெனி வந்து இயர் ஆன் இயர் ரிசர்ச் பேப்பர் கொடுப்பாங்க. அதாவது நெக்ஸ்ட் 1 இயர் ப்ரிடிக்ஷன், இந்தியாவோட அவுட்லுக், அமெரிக்காவோட அவுட்லுக், யூரோப்போட அவுட்லுக், அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். நான் சொல்றது லார்ஜ் இன்ஸ்டிடியூட், அவங்கள்ட்ட இல்லாத டேட்டாவே கிடையாது. இவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் 1 இயர்ல இதெல்லாம் நடக்கலாம், இந்த மார்க்கெட் இப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இது எவ்ரி இயர் பப்ளிஷ் ஆகுது. இந்த 2020க்கு முன்னாடி வந்த அந்த பப்ளிகேஷன்ல ஒரு இடத்துல கூட கோவிட்னால வேர்ல்டு வைட் லாக்டவுன் வருங்கிறத ஒருத்தராலையும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஓகே, இதுவாது நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயம், அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும் நீங்க கேட்கலாம். 2008 லேமன் கிரைசிஸ், வேர்ல்டு யூஎஸ்ல ஒரு டெட் கிரைசிஸ் வந்து மொத்த வேர்ல்டும் ரெசிஷன் போனோம்.
அப்ப 2007 எண்ட்ல வந்த ப்ரிடிக்ஷன்ல ஒருத்தர் கூட 2008 பத்தி பேசல. அதே மாரி நம்மளுமே யோசிச்சு பாருங்க. ரஷ்யா, உக்ரைன் வார். அந்த வார் வரதுக்கு 1 வாரம் முன்னாடி என்ன சொன்னாங்க? ரஷ்யா அவ்ளோ பெரிய மிலிட்டரி பவர் வச்சிருக்காங்க. உக்ரைன் சின்ன கண்ட்ரி. இந்த வார்லாம் அதிகபட்சம் ஒரு 1 வாரம் இருக்கும்னு நெனச்சோம். கிட்டத்தட்ட 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஸோ யாராலயுமே நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது நமக்கு தேவையும் இல்ல. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ண போறாங்க? இந்தியால இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இங்க இருக்கிற கம்பெனிஸ் இன்னைக்கு 6 மாசத்துக்கு ரிட்டர்ன் ஷேர் பிரைஸ் கீழ வந்தாலும், அவன் என்ன பிசினஸ் பண்றான்? அந்த பிசினஸ்ல பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட் வருதா? இத மட்டும் பாருங்க. மத்த எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் டைம பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து எஸ்டேட் பிளானிங். இது வந்து ரொம்ப, ரொம்ப குரூஷியல்ங்க. அதுவும் இன்னைக்கு நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல்ல தான் சேவ் ஆகுது. இப்ப முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரியல் எஸ்டேட்டு 4 வீட்ல பத்திரம் இருக்கும். ஒருத்தவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்டின்னா, அவங்க பிரீஃப் கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் என்ன ஏதுன்னு ரிசர்ச் பண்ணி, நம்ம அத வச்சு நம்ம நாமினீஸ்க்கு எடுத்து குடுக்க முடியும். இல்ல கோல்டா வச்சிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 10 ஃபண்ட்ல வச்சிருப்போம். எல்லாம் டிமேட்ல வச்சிருப்போம். நாளைக்கு நமக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்டின்னா, அடுத்த ஜெனரேஷன்க்கு நம்ம பணம் எங்க இருக்குன்னே தெரியாது. ஸோ கிரியேட் அ ப்ராப்பர் வில். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எது யாருக்கு போணும் அப்படிங்கிறத கிளியரா வச்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல். நமக்கு அப்புறம் நம்ம மெயில் கூட யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணாத பட்சத்துல. அப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எங்க இருக்குன்னு எப்படி தெரியும்? அப்போ எஸ்டேட் பிளானிங் ரொம்ப ரொம்ப நம்ம வெல்த் கிரியேட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி நமக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த வெல்த்த ஹேண்ட் ஓவர் பண்றது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அத ப்ராப்பரா வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸெல் கிரியேட் பண்ணுங்க. இல்ல ஒரு டைரியில எழுதி யாராவது ஒரு ட்ரஸ்ட் வொர்த்தியான பெர்சன் கிட்ட குடுத்துறணும். இப்போ உதாரணமா நான்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மென்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு எக்ஸெல்ல லிஸ்ட் அவுட் பண்ணி, என்னோட ஒவ்வொரு வருஷமும் என் பர்த்டேயோட முன்ன பின்ன ஒரு 1 மாசத்துக்குள்ள நான் அத அனலைஸ் பண்ணிட்டு, என்னோட பிரதர் இன் லாக்கும், என்னோட பார்ட்னருக்கும் நான் அனுப்பிச்சுடுவேன். ஓகே. இதான். நாளைக்கு திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, இதுல எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு. இத வச்சு என்னோட நாமினீஸ், என் குழந்தைக்கு இது எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாரி அவரோடது என்கிட்ட இருக்கு. அதே மாரி உங்களுடைய டோட்டல் இத யாராவது ஒருத்தர நீங்க நம்பி தான் ஆகணும். யாரு உங்களுக்கு ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்காங்களோ, அவங்க கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய குடுத்துருங்க. இது குடுக்கல அப்டின்னா, நமக்கு அப்புறம் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எது எங்க இருக்குங்கிறது நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் டிஜிட்டல். இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். நெறைய பேர் இத பண்றதே கிடையாது. அடுத்து ஃபைனலா இத எப்படி ஒரு ரிதமிக்கா, ஹேப்பியா இத செய்யணும் அப்டின்னா, எதா இருந்தாலும் ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணிக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள. நான் வந்து நான் ஒரு இன்ட்ராடே பண்ணேன். இல்ல கிரிப்டோ கரன்சி வாங்குனேன். எனக்கு அதுல லாஸ் ஆயிடுச்சு. அது எதையுமே நீங்க ஃபேமிலிக்குள்ள மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே நம்ம ஃபேமிலியோட வெல்த் கிரியேஷனுக்காக தான் பண்றோம். அதுல மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா, ஓப்பனா ஷேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரோட ஃபினான்ஷியல் பர்சனாலிட்டி வேற வேற மாரி இருக்கும். அத நம்ம 2 பேருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா, ஒருத்தர பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவ். என்னதான் யார் என்ன பேசினாலும் சரி எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணாம். எனக்கு எஃப்டி தான் சேஃப். இல்ல கோல்டு தான் சேஃப்ங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. இன்னொருத்தவங்க அக்ரெசிவா எதாவது பண்ணிட்டாங்க. அதுக்குன்னு அது எது லாஜிக்கலோ அத பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்ப மட்டும் தான் நம்ம ஒரு ஃபேமிலியா சேர்ந்து ஒரு ஃபினான்ஷியல் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். லாஸ்ட் பார்ட் ஆஃப் த மீட்டிங். இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். முன்னாடிலாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அதெல்லாம் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ற மாரி இருக்கும். இப்ப அது தேவையே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள். எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் ரெவென்யூலயே லோ காஸ்ட்ல மேனேஜ் பண்ணக்கூடிய அசெட் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ப்ரொஃபஷனலா ஒரு குரூப் ஆஃப் அனலிஸ்ட்டும், ஒரு ஃபண்ட் மேனேஜரும் நம்மளோட பணத்த மேனேஜ் பண்ண போறாங்க. சார் கம்ப்ளீட் இதோட பெனிஃபிட்ஸ் டிரான்ஸ்பரன்சி. லிங்க் காமிங்க சார் ப்ளீஸ். செபியோட கைடன்ஸ்னால ப்ராப்பர் டிரான்ஸ்பரன்சியோட இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். லிக்விடிட்டி எந்த இதுலயும் லாக் இன் அந்த மாரிலாம் கிடையாது. மார்க்கெட் பொறுத்து நம்ம எப்ப வேணாலும் எடுத்துக்க முடியும். ஈவன் ₹500ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான அவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. இவ்ளோ பெனிஃபிட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. அண்ட் ஃபைனல் பார்ட் இப்போ நம்ம ரிட்டயர்மென்ட். நீங்க நெறைய பேர் ரிட்டயர்மென்ட் பத்தி எப்படி வொர்க் அவுட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ, ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் குடுக்குறேன். ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து நீங்க அதுக்கப்புறம் அவங்கள கான்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் குடுப்போம் நாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ₹30,000 எக்ஸ்பென்ஸ்ல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து ஒரு 21 இயர்ஸ்ல ரிட்டயர் ஆகலாம்னு பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 30,000ங்கிறது ஒரு 5% பிரைஸ் இன்கிரீஸ் ஆனுச்சுன்னா, அதே லைஃப் ஸ்டைல் வரணும் அப்படின்னா, 21 வருஷம் கழிச்சு நமக்கு ரூ. 83,579 தேவை. 85,000 தேவைப்படும்னு வச்சுப்போம். அப்ப நம்ம ரிட்டயர் ஆகும்போது நமக்கு 85,000 வரணும்னா, நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கணும்ல. நமக்கு இப்ப பென்ஷன் வரப்போறது கிடையாது நெறைய பேத்துக்கு. அப்போ 1.4 crore இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளால ஒரு 7% ஏன்னா நம்ம ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் போய் ஸ்டாக் மார்க்கெட்டோ, இல்ல இதுவோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ ஒரு 7% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு டெபாசிட்லயோ எங்கேயோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நமக்கு எவ்வளவு வருங்கிறது தான் இந்த கால்குலேஷன். அப்ப பார்த்தீங்கன்னா, 1.4 crore அப்ப நீங்க எஃப்டி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா,
12% ரேட் உங்களுக்கு 1.4 crores வேணும் அப்படின்னா 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் 12,583 rupees எஸ்ஐபி போட்டீங்கன்னா 12,500 rupees எஸ்ஐபி போட்டீங்கன்னா அட் 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப்டர் 21 years உங்ககிட்ட 1.4 crores இருக்கும். அதே ஃபண்ட் வந்து கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. நமக்கு மார்க்கெட்க்கு எல்லாமே பெனிஃபிட்டா இருக்கு. இந்தியா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஜிடிபிலாம் இருக்கு அப்டின்னா, ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் குடுக்கக்கூடிய அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, எவ்ரி மந்த் 8,000 இன்வெஸ்ட் பண்ணா போதும். இதுல டிஃபரன்ஸ் பாருங்க. 12க்கும் 15க்கும் வெறும் 3% தான் டிஃபரன்ஸ். ஆனா லாங் டெர்ம் வெல்த் கிரியேஷன்ல நம்ம கான்ட்ரிபியூஷன் பாருங்க. 15% தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போட்டீங்கன்னா, வெறும் 8,000 பண்ணா போதும் 21 இயர்ஸ்ல உங்களுக்கு 1.4 crore இருக்கும். அதே 12% இருந்தா நமக்கு 12,500 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம நெறைய பேர் நம்ம ரிட்டயர்மென்ட் பணத்த பிஎஃப்லயும், ஆர்டிலயும் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆர்டி வெறும் 7% தான் கிடைக்கும். சோ அது தப்பான இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. ஆனா உங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கணும்? கிட்டத்தட்ட ரூ. 25,000 போட்டா மட்டும் தான் உங்களால 1.4 crore அச்சீவ் பண்ண முடியும். அதாவது நீங்க எப்படி சிட்டி டிராபிக்ல போம்போது 40ல போறோமோ, நீங்க ரேஸ் ட்ராக்ல 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்கன்னு அர்த்தம். அப்ப எதெல்லாம் லாங் டெர்ம் கமிட்மெண்ட்டோ டெஃபினட்டா நீங்க ஒரு வெல் டைவர்சிஃபைட் குட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, தட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். அதே மாரி தான் எஜுகேஷன். இப்ப நம்ம குழந்தைக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு இன்ஜினியரிங் சேர்க்கிறதுக்கு ஒரு 20 லேக் எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 11 வருஷம் கழிச்சு அவங்க காலேஜ் போறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ரூ. 20,00,000 பே பண்ற ஃபீஸ் எதுவுமே மாறலன்னா கூட நம்ம பே பண்ணும்போது ரூ. 44,20,000 பே பண்ற மாரி இருக்கும். 11 இயர்ஸ்ல. 5%ல எஜுகேஷன் காஸ்ட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா. அப்போ அந்த கார்பஸ் வேணும்னா, நீங்க மாசம் ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க. 15% அப்டின்னா, ஆஃப்டர் 11 இயர்ஸ் உங்ககிட்ட 34 லேக் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் ஃபேவரபிளா இல்ல வெறும் 12% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்டின்னா, நம்ம ரூ. 12,500. அப்போ எப்போதுமே நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வரும்னு அஸ்யூம் பண்ணிட்டு நீங்க எவ்வளோ எஸ்ஐபின்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் இதுல நெறைய பேர் கேட்பாங்க, உங்களால எப்படி 11 வருஷத்துல கண்டிப்பா 12% கிடைக்கும்னு கேரண்டீடா சொல்ல முடியுமா? டெஃபினட்டா யாராலயும் சொல்ல முடியாது. 10% கிடைச்சா போட்டுமே. இன்ஸ்டெட் ஆஃப் 34 லேக் நம்மகிட்ட 28 லேக் இருக்கலாம். சோ, இங்க ஸ்டார்ட் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். சோ, ஒண்ணொண்ணும் பிரிசைஸா எனக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. டெஃபினட்டா இந்தியன் மார்க்கெட் வந்து 10 வருஷத்துல உங்களுக்கு 7% கீழ கிடைக்க போறது கிடையாது. 7%னா கூட இதுல பாதி பணம் இருக்க போகுது இல்லைங்களா? சோ, அதனால டெஃபினட்டா கிளியரா உங்களோட கோல் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. இன்னைக்கு அதோட காஸ்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. இங்கேருந்து 5% இன்ஃப்ளேஷன் போட்டோம், இல்ல 6% இன்ஃப்ளேஷன் போட்டோம்னா, 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு தேவைப்படும்னு பார்த்துட்டு, அதுக்கு இன்னைக்கு எவ்வளவு எஸ்ஐபி போடணுங்கிறத கால்குலேட் பண்ணிக்கணும். இதுல உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருந்துச்சுன்னா, நீங்க டீம கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பர்சனலைஸ்டா இன்னைக்கு எவ்வளோ காஸ்ட் வரும்? ஃபியூச்சர்ல அது எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? அதுக்கு நீங்க எவ்வளோ எஸ்ஐபி பண்ணணும்? அப்படிங்கிறத நம்ம எங்களால அட்வைஸ் குடுக்க முடியும். ஸோ, எஸ்ஐபியோட பெரிய அட்வான்டேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோம். செகண்ட் பார்ட்ல டிஃபரண்ட் அசெட் கிளாஸ் எப்படி ஒரு ஃபேமிலியா நம்ம வெல்த்த மேனேஜ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ எஸ்ஐபியோட பெனிஃபிட்ஸ் மட்டும் இந்த சிங்கிள் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ்ஐபிய பொறுத்தவரையும் நீங்க ஹேப்பியா மார்க்கெட் கீழ வந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரே இன்வெஸ்ட்மென்ட் ரூட் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். ஏன்னா, இன்னைக்கு நான் ஒரு 10,000 எஸ்ஐபி போட்டிருக்கீங்க. நாளைக்கு ஏதோ ஒரு ரீசன்னால மார்க்கெட் கீழ வருது அப்படின்னா, நம்ம நெறைய யூனிட்ஸ் வாங்க போறோம்னு அர்த்தம். எப்படி கோல்டு வாங்கும்போது இன்னைக்கு ரூ. 8,000 இருக்கிற கோல்டு நீங்க வாங்கும்போது ரூ. 7,000 போனா எப்படி சந்தோஷப்படுறோம்? ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் கிடைக்குது இல்லையா? அதே மாரி தான் எஸ்ஐபில மார்க்கெட் கீழ வந்துச்சு அப்படின்னா, நமக்கு நெறைய யூனிட்ஸ் கிடைக்க போகுது. அதான் ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்ன்னு சொல்லுவோம். லாங் ரன்ல மார்க்கெட் பெருசா ஹெட்டேக் எடுத்துக்காம நம்மளால பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஒரு டிசிப்ளின் குடுக்கும். நமக்கு வரக்கூடிய இன்கம்லேருந்து எப்படி இஎம்ஐ போதோ, அதே மாரி ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஏன்னா எக்ஸ்ட்ரா பணம் இருந்தா தான் நம்ம செலவு பண்ணுவோம். அது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்ல கொண்டு போயிடலாம். இது எல்லாத்தையும் நம்மளோட 7+ இயர்ஸ் இருக்கக்கூடிய டார்கெட்டோட கோல்ஸோட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பீரியட்ல நமக்கு அதுக்கான அ விஷயங்கள் கிடைச்சிரும். அண்ட் இந்த ஒரே ஒரு ஸ்லைட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னோட செஷன் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சுருவேன். இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஹோப் தான். இங்கேருந்து அடுத்த 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்க போறோம்? இங்க இருக்கிற கார்ப்பரேட்ஸ்லாம் எப்படி குரோ ஆக போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த ட்ரி ட்ரிபிள் ஏ பிரின்சிபல்ன்னு சொல்லுவேன். அவைலபிலிட்டி, அவேர்னஸ், அஃபோர்டபிலிட்டி. இந்த 3யும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட் ஏன் 10 வருஷத்துல பெட்டரா பண்ணுங்கிறதுக்கு உங்களுக்கே ஆன்சர் கிடைக்கும். இப்ப அவைலபிலிட்டிங்கிறது முன்னாடி எல்லாம் வந்து நீங்க ஒரு பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்படின்னா, நீங்க மாலுக்கு போனா மட்டும் தான் கிடைக்கும். இல்ல சென்னை போனா மட்டும் தான் கிடைக்கும். ரிமோட்ல கிடைக்காது. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லா ப்ராடக்ட்டும் பை கிளிக் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஃபோன்ல காமர்ஸ் மூலியமா எல்லாருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிலிட்டி இருந்துச்சு. அப்ப அதனால என்ன அட்வான்டேஜ்? இங்க இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே பெட்டரா கிளையன்ட் பேஸ ரீச் பண்ண முடியும். 2வது அவேர்னஸ்.
முன்னாடிலாம் குழந்தைங்க என்ன கேட்பாங்க? எனக்கு இந்த ஷூ வேணும், இல்ல இந்த ஷர்ட் வேணும்னு கேட்பாங்க. இன்னைக்கு எப்படி கேட்குறாங்க? பிராண்ட் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நைக்கி வேணும், இல்ல இந்த பர்ட்டிகுலர் பிராண்ட் வேணும், இந்த ஷர்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பிராண்ட் அவேர்னஸ் வந்து நாட் ஒன்லி லைஃப் இதுல மட்டும் கிடையாது. நம்மளோட ஸ்டைல் ரிலேட்டட் மட்டும் இல்ல. பில்டிங் மெட்டீரியல்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், ஈவன் ஒரு பிளட் டெஸ்ட் குடுக்கணும்னா முன்னலாம் என்ன பண்ணுவோம்? வீட்டு பக்கத்துல எங்க இருக்கோ அங்க குடுப்போம். இன்னைக்கு அப்படி கிடையாது. இது வந்து எப்படி வச்சிருப்பாங்க? ஒரு செயின் ஆஃப் பெரிய இன்ஸ்டிடியூட்டா? பிராண்ட் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 3 அஃபோர்டபிலிட்டி. இன்னைக்கு ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. அத பத்தி அவேர்னஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. அத வாங்குறதுக்கான அஃபோர்டபிலிட்டி ஏன் இருக்குன்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மோஸ்ட்லி 2 பேரும் இன்னைக்கு ஏர்ன் பண்றாங்க. அப்படியே பணம் இல்லனாலும் அவன் லோன் குடுத்துடுறான். கிரெடிட் கார்ட் இருக்கு. ஏதோ ஒரு வகையில வாங்கிடுறோம். இந்த 3 இருக்கிற வரைக்கும், இங்க இருக்கிற கம்பெனிஸ் டெஃபினட்டா அவங்க ப்ராஃபிட்ல ப்ராப்ளமே இருக்காது. இன்னைக்கு வாட் எவர் த பேலன்ஸ் ஷீட் அவங்க ப்ராஃபிட் குடுக்குறாங்களோ, அதே லெவல்ல தான் குரோ ஆகப் போறாங்க. ஸோ இந்த ட்ரிபிள் ஏ பிரின்சிபல் இருக்க வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் வந்து பெருசா ப்ராப்ளமே இருக்காது. ஸோ டூ சம் அப் எவ்ரிதிங், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் ஏர்ன் பண்றது இன்னைக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நீங்க கவனமா இருக்க வேண்டியது 2 பேரும் ஏர்ன் பண்ணாலும் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய காலம் குறைஞ்சிருச்சுங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளான் டுகெதர், க்ரோ டுகெதர். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் Q&Aல இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம தாராளமா உங்களோட queries அட்ரஸ் பண்ணதுக்கு ரெடியா இருக்கேன். ஐ ஹோப் உங்களோட இந்த சண்டேவோட 45 மினிட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நிறைய சந்தேகங்கள் கிளாரிஃபை ஆயிருந்துச்சு அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு சொன்னிச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் இதுல நாங்க கரெக்ட் பண்ணிக்கிறோம். தேங்க் யூ வெரி மச்.